ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கண்டதும் கற்றதும்ல நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேஷனோட டெமோ தான். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ அப்படிங்கிறதுனால நான் 2 பார்ட்டாக பிரித்து போட போகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நான் சீக்கிரமே செகண்ட் பார்ட்டை அப்லோட் பண்ணிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதையும் அதுக்கு எண்டில் நமக்கு ஜென்ரேட் ஆகிற ரெஃபரன்ஸ் கோட் வரைக்கும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பிஆர் கார்டு ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தால், அதாவது வெறும் பிஆர் மட்டும் ஜாப் ஆஃபர் இல்லாமல் ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யாரும் கன்சல்டன்சிக்கு போய் பண்ணாதீங்க. ஏன்னா கன்சல்டன்சி பண்ணுறத நம்மளே பண்ணிக்கலாம். யாரும் கன்சல்டன்சிக்கு போய் இதுதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் எலிஜிபிலிட்டி செக் பண்ண போகிறேன். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்ம இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செக் யூர் எலிஜிபிலிட்டி பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த ப்ராவின்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ நான் ஆண்டாரியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஆண்டாரியோ ப்ராவின்ஸில் தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடிக்கு உண்டுங்கிறதுனால அந்த ப்ராவின்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்தது லாங்குவேஜ் டெஸ்ட் ரிசல்ட் என்டர் பண்ணணும். ஐஎல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். யூஸ்வலாக ஐஎல்ஸோட ரிசல்ட் வந்த அன்னைக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா ஐஎல்ஸ் டெஸ்ட்டோட வேலிடிட்டி 2 வருஷம் தான். நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணனா ஐடிஐ கிடைக்கிறதுக்கு நமக்கு 1 இயர் தான் டைம். இப்போ நான் என்டர் பண்ண டேட்டை டெஸ்ட் என்டர் பண்ண டேட்டை நான் என்டர் பண்ணுறேன். நான் என்டர் பண்ணுறது எல்லாமே டம்மி டேட் தான். என்னோட டீட்டெயில்ஸ் எதுவும் கிடையாது. அது நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட ஸ்கோர் என்டர் பண்ணணும். யூஸ்வலாக அட்லீஸ்ட் எல்லாத்துலேயும் 8 இருக்குது அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்கோரே கிடச்சிடும். நான் அதனால் சும்மா அகெயின் நான் ரேண்டமாக டேட்டா என்டர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதில் நான் வேறு ஏதாவது லாங்குவேஜ் டெஸ்ட் எடுத்திருக்கேனான்னு கேட்டிருக்கு. பட் நான் இதில் எதுவும் என்டர் பண்ணல. யூஸ்வலாக சில பேர் ஃப்ரெஞ்ச் அட்டன் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதனால் ஃப்ரெஞ்ச் அட்டன் பண்ணோன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது கெனடியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பேஜ் டீட்டெயில்ஸ் வெறும் கெனடியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். நமக்கு எந்த கெனடியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாததுனால இந்த பேஜில் இருக்க 2 ஆப்ஷனும் நான் நோ தான் செலக்ட் பண்ண போகிறேன். பட் இன் கேஸ் நீங்கள் ஏற்கனவே கனடாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. என்ஓசி கோட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். இதில் எந்த என்ஓசியில் பேஸ் பண்ணி வரப்போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இது கனடாக்கு மட்டும்தான். ஸோ நன் ஆஃப் த அபவ் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். திரும்ப இது இந்தியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லைனா வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலோ லாஸ்ட் 10 இயர்ஸோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. அதை நான் இப்போ என்டர் பண்ணுறேன். இங்கே அடுத்த இதில் கொடுத்துருந்தது என்னென்ன அதர் ஜாப்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லாமல் வேறு ஜாப், அதாவது செஃப்பு, குக்காக இருக்கவங்க எல்லாருமே இதில் வருவாங்க. இங்கே நான் நோ தான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த டீட்டெயில்ஸ் மற்ற ப்ரொஃபஷன் இருக்க ட்ரேட்ஸ் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் நான் சீக்கிரமே பேசுகிறேன். இது மணி டீட்டெயில்ஸ். நான் இப்போ ஃபேமிலிக்கு ப்ராசஸ் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ அதனால் 23,000 என்டர் பண்ணுறீங்க. ஹவு மெனி ஃபேமிலி மெம்பர்ஸ் டூ யூ ஹேவ்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1 கிட்டுக்கு நான் இப்போது பிஆர் ப்ராசஸ் பண்ணுறதை காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு ஜாப் ஆஃபர் கனடாவில் இருக்கா இல்லையான்னு கேட்குது. நோ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். நான் ஏஜுக்குன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் உண்டு. ஸோ 20லேருந்து 29 ஏஜ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் வந்துடும். அப்படியே நான் இப்போ ஒரு டம்மி டேட் என்டர் பண்ணுறேன். அக்டோபர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நான் என்டர் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் நான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நான் கொஞ்சம் ஈஸியாக தான் டேட்ஸ் கொடுக்குறேன். இப்போது நம்மளோட எஜுகேஷன் க்ரெடென்ஷியல் டீட்டெயில்ஸ். இசிஏ ரிப்போர்ட்டோட வேலிடிட்டி 5 வருஷம். அதுக்கு மேலே நம்மளோட இசிஏ ரிப்போர்ட் நம்ம புதுசாக தான் எடுக்கணும். ஸோ ஒரு இசிஏ ரிப்போர்ட் 5 வருஷம் தான் இருக்கும். ஸோ பேச்சுலர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இது எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறது. நம்ம இங்கே இந்த ஊரில் படிச்சிருக்கோம் அப்படின்னாலோ இல்லைனா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஊரில் இருந்தாலோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இங்கே இருந்தாலும். எனக்கு இது 3 கேட்டகரி எதுவும் கிடையாது. ஸோ நன் ஆஃப் த அபவ். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இது மேரிட்டல் ஸ்டேட்டஸ். நான் மேரிடுன்னு கொடுத்து தான் இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்பௌஸும் வருவாங்களான்னு கேட்டு இது பண்ணுறது. ஸோ நான் எஸ் கொடுத்துட்றேன். என்னோட ஸ்பௌஸ் பிஆர்ஆர் சிட்டிசனா? நோ. ஸோ அதனால் நெக்ஸ்ட். நம்ம ஸ்பௌஸ் கனடாவில் படிச்சிருந்தாலோ இல்லைனா கனடாவில் வேலை பார்க்குறதுக்கான டீட்டெயில்ஸ் இது. ஸோ நான் இங்கே 2த்துக்குமே நோ தான் கொடுக்க போகிறேன்.
நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். இது வந்து ஸ்பௌஸோட ஐஎல்ஸ் ஸ்கோர், ஐ மீன் லாங்குவேஜ் டெஸ்ட்டு. நான் ஐஎல்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸ்பௌஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 40 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்க முடியும். அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஒர்க் ஜாபும் ஐஎல்ஸ் அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ நான் திரும்ப இப்போ அவங்க ஐஎல்ஸோட டெஸ்ட் எடுத்துக்கிறேன். November 30th டேட்டு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ அவங்களோட ஸ்கோர், ஸ்பௌஸ்க்கு ஒரு ஸ்கோர் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நான் எல்லாத்துக்குமே 8 கொடுத்துட்றேன் இப்போது. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போது நமக்கு ஒரு கோட் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த கோடை நான் காப்பி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கிற அந்த கோடை காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கோடை வச்சு தான் நம்ம அடுத்த வீடியோவில் கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த கோடுக்கு 60 days தான் வேலிடிட்டி. இந்த 60 daysக்குள்ளார நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம என்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் அங்கே பாப்புலேட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அங்கே எப்படி நம்ம டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். சீக்கிரமே நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.